Hello friends, welcome back to Play Tamil Dub. So இப்போ நம்ம தி பென்குயின் சீரிஸ் வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட எல்லாமே நம்ம தமிழ் டப்டோட தான் ஜியோ சினிமா ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக சீசன் 1 இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அண்ட் நீங்கள் டேட்டா ஜியோ சினிமா ஆப்பில் போய் இப்போ பார்த்துடலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த சீரிஸை ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்கன்னா உள்ளே என்ன கான்செப்ட் எப்படி இருக்க போகுதுன்னு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அதை பற்றி ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் வித் ரிவ்யூவோட நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தி பேட்மேன் மூவி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஏன்னா மெயினாக நம்ம ராபர்ட் பேட்டின்சன் வச்சா பேட்மேனே தான். ஸோ அதில் தான் நம்ம ஆஸோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஆஸ் பென்குயின் மாதிரி. ஸோ அதில் நம்ம பேட்மேனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட்டோ வேணும் அண்ட் அங்கே தான் வந்து அவர் ஆஸை தேடி போவார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் தான் வந்து நம்ம பென்குயின் அவருக்கு நிக் நேம் தந்திருக்காங்க. ஏன் இந்த நிக் நேம்னு பார்த்தீங்கன்னா அவரோட அப்பியரன்ஸ் வச்சு தான். ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கும் பாடியில் அண்ட் அதனால அவருக்கு இந்த நிக் நேமு அண்ட் அவருக்கு அது நிக் நேம் ஆக்சுவலாக கொஞ்சம் பிடிக்காது தான். ஸோ அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு பேரை க்ரியேட் பண்ண தான் ஆசைப்படுவார். அண்ட் அந்த சிட்டி லைக் நம்ம காத்தம் சிட்டி பற்றி எல்லாமே இவருக்கு தெரியும். இல்லீகல் ஒர்க் A to Z எல்லாமே வந்து நம்ம ஆஸுக்கு இந்த சிட்டியில் என்னென்ன நடக்குது எல்லாமே தெரியும். நிறைய விஷயங்கள் அவர் சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்காரு சர்வை பண்ணுறதுக்காக. அண்ட் சீசன் 1 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே டைம்லைன் ஸ்டோரியோட கண்டினியூ பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம பேட்மேன் மூவி நீங்கள் பார்த்துருக்கணும்னு சொல்கிறேன் மெயினாகவே. அண்ட் சீரீஸோட கண்டினியூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஸ் வந்து இப்போதைக்கு அவர் வந்து ஒரு கேங்ஸ்டருன்னு கூட கிடையாது, ஒரு சின்ன லெவலாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த காத்தம் சிட்டியில் அவருக்குன்னு ஒரு பெரிய நேமை கொண்டு வரணும் ஆசைப்படுறாரு. ஸோ அது எப்படி பண்ண போகிறாரு அண்ட் இப்போதைக்கு காத்தம் சிட்டியில் 2 பெரிய ஃபேமிலிஸ் இருக்காங்க, கேங்ஸ்டர் ஃபேமிலிஸு. ஸோ அவங்க உள்ள இவர் எப்படி சர்வை பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ஒரு ஸ்டோரியை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த 2 ஃபேமிலிஸ் உள்ளே சண்டை வந்து க்ரியேட் பண்ணுறதே இவர் தான். அண்ட் அதில் அவர் பயங்கரமாக வந்து தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பார். இனிஷியல் ஃபர்ஸ்ட் எபிசோடே நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம கிரிப்பிங்காக இருக்கும். அண்ட் அந்த பேட்மேனோட ஒரு ஐகானிக்கானது அந்த ரெட்டு டார்க்கிஷான ஒரு ஃபேட் மாதிரி அவங்க ஒரு கலர் கிரேடியன்ட் பண்ணியிருப்பாங்க. அதே தான் வந்து நீங்கள் அப்படியே நம்ம இந்த பென்குயின் சீரீஸ்லையும் பார்ப்பீங்களா. ஸோ அதனால் அந்த ஒரு மூவி லெவலான குவாலிட்டியை நீங்கள் இந்த சீரீஸில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். அண்ட் காத்தம் சிட்டியை இன்னும் நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பேட்மேன் யூனிவர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் காமிக்ஸோ இல்லை கேம்ஸு எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்கே ஈஸ்டர் எக்காகவும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பேட்மேன் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது செம்ம ஹாப்பி ஆவாங்க. ஸ்டார்டிங் இனிஷியலி ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இனிமேல் எப்படி ஆஸ் வந்து தப்பிக்க போகிறாரு, ஏன்னா நிறைய இடத்துல மாட்டிப்பார். ஆனால் எல்லா டைம்லேயும் அவரோட பிரெயினை யூஸ் பண்ணி அங்கேருந்து எப்படியாச்சும் நைஸாக தப்பிச்சிருவார். அது நீங்கள் ஸ்டோரி வைஸில் நல்லபடியாக மோல்ட் பண்ணியிருப்பாங்களா உள்ள. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நடுவில் கொஞ்சம் ஸ்டோரி எனக்கு அப்படியே கொஞ்சம் ட்ராகியாகவும் அண்ட் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு நடுவில் நம்ம 5th எபிசோட் 6th எபிசோடெலாம். பட் அதுக்கப்புறம் திருப்பியும் சடன் சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட கடைசியில் முடிச்சிருக்காங்க. அதனால் சீசன் 1 வர்த்தாக இருந்திருக்கு. அண்ட் இதில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சைக்காட்டிக்கான ஒரு கேரக்டர் இருக்குது சோஃபியான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அண்ட் நம்ம ஆஸுக்கு ஒரு பக்கத்தில் இன்னொரு ஹெல்ப்பர் பார்ட்னரானு சொல்கிறாங்க நம்ம விக்டர். அவரோட சில கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க்லாம் வந்து நல்லபடியாக சீரீஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பியூர் க்ரைம் அண்ட் த்ரில்லர் லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ட்ராமா அவ்வளோ பிடிக்காது, கொஞ்சம் ஆக்ஷனாக எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஏன்னா இதில் அவ்வளோ ஆக்ஷன் கவர் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா வைஸில் தான் நல்லபடியாக ஸ்டோரியை டெவலப் தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம IMDbலாம் 8.8 ரேட்டிங் தந்திருக்காங்க பர்சனலி. அண்ட் நம்ம தமிழ் டப்டோட இப்போ நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு மூவி லெவலான குவாலிட்டியை நீங்கள் இந்த சீரீஸில் பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு ப்ளே தமிழ் ரேட்டிங் தோணுனா டெஃபினட்டாக 8 தரும் அவுட் ஆஃப் 10. ஆல்ரெடி நம்ம சீசன் 2ஓட டாக்லாம் க்ரியேட் ஆயிடுச்சு. அண்டு கண்டிப்பாக இதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பென்குயினோட சீசன் 2 வரும். ஆனால் நம்ம தி பேட்மேனோட செகண்ட் பார்ட் வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பென்குயினோட சீசன் 2 வரும். அண்ட் அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லாம் பேசியிருக்காங்க. ஸோ பை த இப்போதைக்கு நம்ம பேட்மேன் 2 எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஆக்சுவலாக 2026ஓட ஸ்லேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வின்டரான ஆர்க்காக இருக்க போதான். அண்ட் அதில் பார்ப்போம் எவ்வளோ வந்து ஸ்டோரி இந்த சீரீஸ்லேருந்து அப்படியே மூவியில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசெண்டான இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேர் லைக் ஷேர் பண்ணியிருக்காங்க சீரீஸோட கோர் கான்செப்ட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் மூவிலையும் லிங்க் ஆகும். அதனால கண்டிப்பாக நம்ம பேட்மேன் 2க்கு முன்னாடி நம்ம இந்த பென்குயின் சீரீஸை முடிச்சிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் அதுக்காகச்சும் நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்த்துருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் நம்மளோட ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் நீங்களும் பென்குயின் சீரீஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு, என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.